உங்க கிருப எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வைஃபு பிடிக்குமா உங்களோட சன் ரொம்ப பிடிக்குமா? எனக்கு எனக்கு முதலாவது தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்தாண்டு. சரி சரி. ரெண்டாவது எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான். தேடி பார்க்கிறேன் இடையறியா காலைகள், தினம் புரியா கவலைகள், வஞ்சனைகள் ஏதுமின்றி உண்மை சொல்கிறேன். அப்போ இந்த தலையணையை பாருங்க. இந்த தலையணையில இந்த தலையணை உங்களுக்கு யார் தந்தாருன்ற பெயர்கள் எழுதியிருக்கலாம். ஒரு தடவை பாருங்க பாபு, யாரையாவது பேர் இருக்குதாங்க பாருங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? தெரியுது இல்லையா? சரி, நாங்களே சொல்ல வாப்ப. சரி, மிக்கி மவுஸ் நாமளே சொல்லிடுவோம். ரைட், அந்த மேல ஒரு ஆள் இருக்காங்க. யார் யார் சொல்லுங்க. ரைட், யார் அவர்? மகன். சரி, இது வந்து இந்த பிலோவில் பேர் இருக்கிறதால நாங்கள் ஒத்துக்க வேண்டிய நிலைமை. சரி, இதை செய்தது, இந்த பிலோ உங்களுக்கு தந்தது எங்களுடைய மகன் அபிதான். சரியா? ரைட். இங்கிலீஷ்ல இருக்கு அப்படின்னா தெரியுது. ரைட் ரைட். சரி சரி, அது கூட்டளத்தில் தானே இருக்குது. சரி, இப்போ உங்களோட மகனுக்கு என்ன சொல்ல போறீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. எங்க பார்த்து சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. அதான் நினைக்கிறேன் தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். சரி சரி. ரைட் ரைட். சரி சரி, நீங்க ஃபர்ஸ்ட் டைமே கண்டுபிடிச்சிட்டீங்க. மிக்கி, அடுத்த கிஃப்ட் எடுத்து வாங்க மிக்கி. நான் எல்லாம் கூட ஆள் வெளியில இந்த மாதிரி சேட்டை பண்ண மாட்டேன். உள்ள இருக்கிற தைரியம் ஆளுக்கு. சரி, அடுத்த கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. சரியா? இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்க. வாட்சா? இல்ல இல்ல, வாட்ச் இல்ல, வாட்ச் இல்ல, வேற ஏதோ இருக்கு. வாட்ச் இல்ல, வேற ஏதோ இருக்குது. என்ன இருக்கும்? நீங்க வேணும்னு சொன்னா நீங்க டச் பண்ணி பார்க்கலாம். சரி சரி, சொன்னா அதுக்குள்ள இருக்கிறாரா அவர் சிறப்புறாரு போட்டிருக்கு. என்னையா மூக்கு இது? அந்த மூக்கு எல்லாரும் கொஞ்சம் உத்து பாருங்க. கையெடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் கையெடுங்க, கையை கொஞ்சம் எடுங்க. ரைட் ரைட். கிளாஸா இருக்கலாமா? பாப்போமா? சரி, பாத்துருவோமே பாத்துருவோம். ரைட் 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 ரைட். சரி, என்னென்னு பார்க்க போறோம். சரி, ஓப்பன் பண்ணுங்க. ரைட், கிளாஸ் தான். சரி, அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மக் தான் வந்திருக்கேன். அப்படி வெளியில் எடுங்க, மக் எடுங்க. படம் இருக்கலாம். என்னது என்னது? படம் இருக்கலாம். அப்போ நேரத்தோட தெரியும் என்ன மாதிரி மக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்தது என்ன செய்ய போறோம்? நீங்க கேட்கும்போது எனக்கு விளங்கிட்டு கேட்கும்போது விட போறீங்க, விட்டா போட்டோ வந்துருமுன்னு தெரிஞ்சிட்டு. சரி, அப்போ சர்ப்ரைஸ் இல்லை அது. சரி, நல்லா நல்லா ஊற்றுங்க ஊற்றுங்க. சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க. கொஞ்சம் காணாது, இன்னும் கொஞ்சம் எடுத்து வாங்க. கொதி நீர் காணாது. இப்போ இந்த கொதி நீரை மிக்கி கூட குடிச்சு காட்டப்படாதா? இதான மிக்கி? ரைட் ரைட் ரைட். அது குடிச்சு காட்டுவார். சூடு பெருசா சூடு இல்லை. பெருசா சூடு இல்லையா? இல்லை இல்லை, ஃபுல்லாக ஊற்றுனா வரும். நீங்கள் ஃபுல்லாக ஊற்றுங்க. சரி, மிக்கிட்ட கொடுங்க. நீங்கள் ஊற்றுங்க. அப்படின்னு அட பாவிகளா. திரும்ப போகணும் போல. பாதி போட்டு தான் வந்திருக்குது. ஃபுல்லாக வந்துதான் வரும்.
இருக்குது. யோ என்னையா சுட சுட வாயில் குடிக்க உள்ள விடுங்க, உள்ள விடுங்க. ரைட் போதும் 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 ஒரு வழியாக சூடான கொஞ்சம் தண்ணி வந்தது. ஃபோட்டோ அழகாக வருதுண்ணே. என்ன போட்டிருக்கு? ஹாப்பி பர்த்டே நிக்ஜன். நிக் ஜெனன் போட்டிருக்கிறேன் 2024. ரைட். அதில் ஏதோ படம் எல்லாம் இருக்குண்ணே, ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. யாரோட ஃபோட்டோஸ் இருக்குது? உங்களோட ஃபோட்டோ இருக்குது, இன்னொரு ஃபோட்டோ இருக்குது. வைஃப். உங்களோட ஒய்ஃப் ஃபோட்டோ தான் இருக்குது. சரி ஓகே. அதில் ஏதாவது பேர் இருக்குதா, நேம் இருக்குதா, யார் செய்திருப்பாங்கன்ட்டு ஏதாவது பேர் இருக்குதா, பேர்கள் இருக்குதா? ரமான் இருக்குதா? வைஃபா செஞ்சவங்க? ரைட் ரைட். பேர் போட்டிருக்கிறேன். ஆனால் பேர் போட்டது உங்களை குழப்புறதுக்காக தான். உங்களோட வைஃப் செய்யலை இதெல்லாம். இல்லை 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 இல்லை, அது உங்களோட வைஃப் செய்யலை. சரியா? ரைட் ரைட் ரைட். சரி வாங்க மிக்கி, அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். சரி ரைட், எடுத்துருங்க. இதான் நான் ஃபைனல் மிக்கி. லாஸ்ட் கிஃப்ட் அது. வேறு ஏதாவது இருக்குதா? ரைட். சரி, கடைசியாக ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, பார்ப்போமா? சரி, இதை பார்க்குறதுக்கு முதல் ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று தந்தார் உங்களோட மகன். என்ன கிஃப்ட் தந்தவர்னு சொல்லுங்க பாப்பா. சரி, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, உங்களோட மகனுக்கு உங்களோட மகன் சம்பந்தமாக ஒரு விஷயத்தை கேட்க போகிறோம். சரியா? மற்ற உங்களுக்கு ஒவ்வொரு உறவுகள் இருக்காங்க, அதாவது சொந்தக்காரர்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. மகன் அவங்கள விட இந்த விதத்தில் கொஞ்சம் ஒரு வித்தியாசம், ஸ்பெஷல். பார்த்து பார்த்து செய்வது, பார்த்து பார்த்து, அதாவது உங்களோட அன்பில் நிறைய விஷயங்கள் செய்வாருன்னு சொல்கிறீங்க. வேறு ஏதாவது இருக்குமே, பொதுவாக சொல்லாமல் ஏதாவது உண்டு ஸ்பெஷலாக இருக்குமே. நல்ல சொல்வழி கேட்பாருண்ணே. சரி சரி சரி, ஓகே ஓகே, கிரேட்டா. சரி, அடுத்த கிஃப்ட்டை பார்த்துட்டு அந்த கிஃப்ட்டு தந்தவங்களை பற்றி கொஞ்சம் கேட்கணும். சரி ரைட், கிஃப்ட்டை பார்ப்போம். அது கிஃப்ட்டை தந்தவங்களும் சரி ஓகே, நீங்கள் பிரித்து பாருங்க. ரைட். அவர்கிட்ட கொடுங்க, அவர் பார்க்கட்டும். ரைட், அப்படி திருப்பி ஃபஸ்ட்டாக நீங்கள் பாருங்கள், ஒருத்தர் காட்டாமல் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு. சூப்பர். வா சூப்பர். ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ஆக்களுக்கு காட்டலாம், எல்லாரும் காட்டலாம். சரியா? இப்போ எல்லாரையும் காட்டுங்க. ரைட். சரியா? இதில் ஏதாவது பேர் போட்டிருக்கா? சரி, அப்போ சொல்லுங்க. அப்போ யார பேர் போட்டிருக்கு இதில்? சரி, அதாவது உங்களோட மகன் பேரை தான் பல விதமாக யூஸ் பண்ணிருக்காங்க போட்டிருக்கு. சரி சரி ரைட். இப்போ கடைசியாக உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதை வந்து செய்தது யாருன்னு. சரி, உங்களோட வாயால் நீங்களே சொல்லிடுங்க, யார் செய்திருப்பாங்க. அவர் தானா செய்தவர் இல்லை, அவர் செய்யலை. அவர் வந்து செய்தவர், அவரும் ஒரு சின்ன ஒரு பங்கு செய்திருக்காரு. மெயினாக செய்தது யார் இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்காக? உங்களோட வைஃப் என்ன? உங்களோட வைஃபோட பேர் என்ன? ராமா. சரி ஓகே. இப்போ அவங்க தான் செய்தவங்கன்னு நாங்களே ஒத்துக்கிறோம். சரியா? இந்த 2 பேரும் தான் உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ் செய்திருக்காங்க, உங்களோட வைஃபும் உங்களோட மகனும். சரியா? 2 பேரையும் கூப்பிட்றாரு மிக்கி. வரலாமா? வாங்கலாம், 2 பேரும் வாங்க 2 பேரும் வாங்கப்பா. கடும் பக்கம் போகலாம் அதுக்கு. சரி சரி, அழகா இருக்குது இந்த பிரேமம், அழகா இருக்கு. இப்போ நேரில் பார்க்குறதுக்கும் அழகா இருக்கு உங்களோட ஃபேமிலி. சரி ரைட். இப்போ உங்களோட ஒய்ஃபை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன், ஸ்பெஷலாக ஏதாவது சொல்லுங்க. அதாவது என்ன மாதிரி இது, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? எதிர்பார்த்தோம். சரி, லவ் பண்ண சொல்லக்கூட யாரு ஃபர்ஸ்டா ப்ரப்போஸ் பண்ண? இல்லை நீங்க தான்? இதையும் எதிர்பார்த்தோம். ரைட். சரி, மற்றவங்களை விட உங்களோட வைஃப் எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருக்காங்க உங்களுக்கு?
ஸ்பெஷல் ஸ்பெஷல் சொல்ல வேண்டிய அவசியம் ஸ்பெஷல். கண்ணெல்லாம் கலங்குதா அப்படியா? இல்லை இல்லை இல்லையே. ஸ்பெஷல் 100 ஸ்பெஷல். சரி 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 ஆண்டவர் இந்த ரைட். அப்போ இன்னொரு கேள்வி கேட்கும் சொல்லுவீங்களா எங்களுக்காக? உங்களுக்கு ஒய்ஃபு பிடிக்குமா உங்களோட சன் ரொம்ப பிடிக்குமா? ரெண்டு பேரும் மட்டும் சொல்லக்கூடாது. ரெண்டு பேரும் மட்டும் சொல்லக்கூடாது. ஒரு ஆன்சர் தான் சொல்லணும். யாரை பிடிக்கும்? எனக்கு முதலாவது தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டு. சரி சரி. ரெண்டாவது எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் நான் பார்த்தேன். எல்லாரையும் ஒரே மாதிரி. சரி சரி சரி. இப்படி சொல்லி போயிட்டு பிறகு நீங்க எங்களோட வாய்ப்பிட்ட சமாளிப்பீங்கன்னு தெரியும். ரைட் ரைட். சபையில் அப்படிதான் சொல்லணும். ரைட் ரைட். சரி சரி. எனக்கு விளங்குது. சரியா? இப்போ ஓகே தானே மிக்கி? எல்லாம் ஓகேயா? சரியா? ஐயா ஒரு டான்ஸ் ஆட வச்சு பார்ப்போமா? ஆடுவோமா? இல்லை நீங்களும் உங்களோட வைஃபோட சேர்ந்து ஏதாவது ஒரு டான்ஸ். ரைட் ரைட். சரி அப்போ மிக்கி ஆடுவாரு. சரி நாங்கள் அந்த கிருபா பாட்டை போட்டுருங்கப்பா. திரும்ப 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 வாங்க. எந்த நெஞ்சின் ஆழங்கள் தேடி பார்க்கிறேன்.
இடையறியா காலைகள் தினம் புரியா கவலைகள் வஞ்சனைகள் ஏதுமின்றி உண்மை சொல்கிறேன்